அன்பு குழந்தைங்களுக்கு வணக்கம். திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான நூல். அதில் 1330 குறட்பாக்கள் இருக்கு. எல்லா குறட்பாக்களையும் படித்து மனசில் இருத்திக்கிட்டா ரொம்ப சிறப்பு தான். என்னதான் இருந்தாலும் 2 குறட்பா நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. அது என்ன குறட்பா அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடல், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது ரெண்டுமே தொடர்புடைய திருக்குறள்கள். அதாவது அடுத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையே செய்யணும் அப்படின்னு ஒரு குறள் சொல்லுது. இன்னொரு திருக்குறள்ல நாம அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சா நமக்கே தீங்கா விளையும் அப்படிங்கிறத சொல்லுது. இது ரெண்டும் தொடர்புடையது தானே. இந்த 2 குறளையும் சம்பந்தப்படுத்தினாப்புல ஒரு அருமையான கதையை நேத்திக்கு நான் படித்தேன். உடனே உங்க நினைவு தான் வந்தது. அந்த கதையை குழந்தைங்களோட ஏன் பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். இப்போ கதை சொல்ல போறேன். கேட்க ஆர்வமா தானே இருக்கீங்க? ஒரு பெரிய மலையடிவாரத்தில் ஒரு நந்தவனம் இருந்தது. அங்க விதவிதமான மரங்கள் இருந்தது. எல்லா மரத்துலேயும் விதவிதமான பறவைகளும் வாழ்ந்துகிட்டு வந்தது. அந்த நந்தவனத்தில் ஒரு முக்கியமான மரம் என்னதுன்னு கேட்டா மாமரம். அந்த மாமரத்தோட கனிகள் ரொம்ப சுவையா இருக்கும். அதனால கிளிக்கூட்டங்கள் அந்த மாமரத்தை தங்களோட இருப்பிடமா ஆக்கிடுச்சு. காகங்கள் கடைசியில வந்தது. காகங்களுக்கு அங்க சரியான இடம் கிடைக்கல. உடனே கிளிகள் கிட்ட போய், நீங்க வாழற மாமரம் ரொம்ப பெருசு, அதுல எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டது. உடனே கிளிக்கூட்டம் என்ன தெரியுமா சொல்லித்து, இந்த மாமரம் பச்சை பசேல்னு எவ்வளவு அழகா இருக்கு, அதுல பச்சையா இருக்கக்கூடிய கிளிகளான நாங்கள் உட்கார்ந்தா அழகா இருக்கும், இதுல கருப்பா கா கான்னு கத்தக்கூடிய காகங்கள் வந்து உட்கார்ந்தா மரத்தோட அழகே போயிடும். நீங்க இந்த நந்தவனத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க, அப்படி இருந்தும் இந்த மாமரத்துல தங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு பேசித்து. இதை கேட்ட காகங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா போச்சு. என்ன இது, நம்மளை இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சுது. இருந்தாலும் போனா போறது, காலப்போக்கில் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி பக்கத்தில் இருந்த வேப்ப மரத்தில் வாழ ஆரம்பிச்சுது. வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பங்கொட்டைகளையே உணவாக ஆக்கிக்கிடுச்சு காகங்கள். காலம் கொஞ்சம் போச்சு. அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு வேடன் இந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை பிடிக்கலான்னு முடிவு பண்ணான். வந்தபோது பார்த்தா மாமரத்தில் மாம்பழங்கள் தொங்கி இருந்தது. அதை பார்த்த உடனே மாம்பழங்களையும் பழிக்கலாம், கிளி குஞ்சுகள் கூடுல இருக்கிறது அதையும் திருடிக்கிட்டு எடுத்துட்டு போயிடலாம், அப்போ ஊர்ல நல்ல விலைக்கு விற்கலாம், கிளிக்கு நல்ல மகுசு இருக்கு அப்படின்னு நினைச்சு மாமரத்து மேல ஏற ஆரம்பிச்சான். பெரிய பறவைகள் பறந்து உயிர் தப்பிடும், ஆனா அதுங்களோட குஞ்சுகளை எப்படி காப்பாத்துறது ஒன்னும் புரியாம கிளிகள்லாம் கத்த ஆரம்பிச்சுது. இதை கேட்டு வேப்ப மரத்துல இருந்த காகங்கள், ஓ கிளிகள்லாம் ஆபத்துல இருக்கு போல இருக்குன்னு வேகமா பறந்து வந்து அந்த வேடனோட தலைய கொத்த ஆரம்பிச்சுது. காக்கை கூட்டங்கள் வேடன் தலைய வேகமா கொத்த வலி தாங்காத வேடன் கத்திக்கிட்டே ஓடி போயிட்டான். கிளிகளுக்கெல்லாம் அவமானமா போச்சு. ஆஹா, நாம காகங்களுக்கு இங்க இடம் கொடுத்திருந்தோம்னா வேடன் வந்திருக்கவும் மாட்டான். என்னதான் நம்ம காகங்களுக்கு இடம் கொடுக்காம அவங்க மனசை புண்படுத்தி விரட்டி விட்டுருந்தாலும் அவங்க நமக்கு நன்மையே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி காகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதே மாமரத்துல காகங்களும் கிளிகளும் ஒத்துமையா ஒன்னா வாழ்ந்தது. இதனால தான் இந்த 2 குறட்பாக்களும் நாம எப்பவுமே மனசுல இருத்திக்கணும். அது மனசுல இருத்திக்கிட்டா மட்டும் போதாது, நாம வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ பல நல்லது தன்னிச்சையா நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நாம எல்லாரும் பார்க்கலாம்.